அத்தே மாமா தான் ஏதாவது கோமளித்தனம் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், கடைசியில் சொல்லிக்கலாம்னு சொன்னீங்க. அது ஓகே. ஆனா மாப்பிள்ளை இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும்? அவன் தெரிஞ்சு இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் தம்பி. அவன் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தான்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணே கேட்டிருக்க மாட்டேன். எல்லாம் இவர் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அவன் கிறுக்குத்தனமா கேரளாவுக்கு போயிருக்கான். கேரளாவுக்கு. சரிதே. ஜோசியர் என்ன டேட் சொன்னாரு? பிப்ரவரி 13பா. நீங்க குழப்பிக்காதீங்க. கண்டிப்பா அந்த டேட்ல கல்யாணம் நடக்கும். என்ன மாமா, வந்த வேகத்துல வந்த வேலையை முடிச்சிட்டீங்க. உங்க லட்சியமும் நிறைவேறிடுச்சு. இதுக்கு மேலயும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா நல்லாவா மாமா இருக்கும்? இப்ப எந்த அவளை குறிச்சு பேசிட்டு விடுறா. ஏடா அப்பா எப்ப வந்தீங்க? டேய் நீ என்ன பாருடா, சாதிச்சு காட்டி என் லட்சியம் நிறைவேறி ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா எப்ப வந்து கேட்டா என்னப்பா பேசிட்டு இருக்கா? டேய் அப்பா வந்தது மட்டும் சர்ப்ரைஸ் இல்லடா, அதுக்கு மேலே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னடா நீயும் சேர்ந்து உளறிட்டு இருக்க? மோனே நெக்ஸ்ட் வீக் எனக்கும் நீ பிரேமிச்ச பெண்குட்டிக்கும் என்கேஜ்மெண்ட். ஓகே? மஞ்சுவோடையாப்பா? அது யாரானது மஞ்சு? யாரு மஞ்சுவா? அப்ப எனக்கு யார் கூட நிச்சயதார்த்தம்? நீ லவ் பண்ற அந்த மலையாள பெண்குட்டியோட தான். அதான் யார் கூட கேக்குறேன். நீயாவது சொல்லி தோடா. எங்கடா போய் என்னடா பண்ணிட்டு வந்தீங்க? இவன் லவ் பண்ற பொண்ணு நம்ம கிட்ட யாரு கேக்குறா? எங்களுக்கு தெரியாம நீங்க லவ் பண்ணா நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? அதான் அந்த நிஷா, அவளை தானே நீ லவ் பண்ற. அவ வீட்டுக்கு போய் பார்த்து பேசி நிச்சயத்தெல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி பகாலி? அப்பா இவ சின்ன வயசுல இருந்து இப்படிதான்ப்பா. என் வயசுல தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கான். அது புரியாம நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போய் எனக்கு நல்லது பண்ண நினைச்சு இப்படி சொதப்பி வந்திருக்கீங்களேப்பா. மோனே எல்லாம் இவனால வந்தது சரியா? அப்பா நிஷான்றது ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுப்பா. நான் லவ் பண்ற பொண்ணு பேரு மஞ்சுப்பா. மஞ்சுவா? அது புரியாம புதுக்குலப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நிஷா வீட்டுக்கு நேர்ல போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் நீங்க இங்க வரீங்க. எல்லாம் இவனால வந்தது. மோனே மோனே How hot or cold? Dry or wet? Mole, have you written? Mole, 1 minute. எந்தாச்சா? Next week, கிஷோரு அவங்க அம்மா வராங்க. அப்படியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன திடீர்னு? ஒன்னு நிச்சயம் பண்ணத்தான். என்ன அவசரம் இப்போ? அதான் அந்த உன்னி ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல, ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்குள்ள விஷயத்தை முடிச்சிடணும்ல. ஒட்டு கேட்டீங்களா? ரெக்கார்டாய் பெத்த பொண்ணு என்ன பேசுறன்னு ஒட்டு கேட்டு அத ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருக்கீங்களே, அசிங்கமா இல்ல? நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதானே நீ அவனை ரிஜெக்ட் பண்ற மாதிரி நடிச்ச. நடிச்சேன்னு நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் அவங்கிட்ட சொன்ன ஆன்சர் உண்மை. அப்படியா? அப்போ நிச்சயத்துக்கு ஒத்துக்கோ. ஏதாவது செய்யுங்க. ഈ നാട്ടിൽ ഒരു സുരക്ഷിതത്വവും ഇല്ലാതായിരിക്കുന്നു. ഈ അവസ്ഥ മാറണം. രാഷ്ട്രീയ സ്വാധീനമുള്ളതുകൊണ്ട് ഇത് ചെയ്യുക. ഞങ്ങൾക്ക് നീതി പാലിക്കുക. എംഎൽഎ സ്ഥാനം നോക്കാതെ അറസ്റ്റ് ചെയ്യൂ. ஹலோ ஹலோ சார், நாங்களா போன் பண்ணாதான் பேசுவீங்களோ? ப்ரப்போஸ் பண்ணா முடியாதுன்னு சொன்ன, அதுக்காக நீ யாரோ நான் யார மாதிரி போயிடுவியா? டேய் உன்னி, எங்க அப்பா பார்த்துதான் உனக்கு தெரியும்ல. டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வர முடியுமாடா? രാഷ്ട്രീയ സ്വാധീനമുള്ളതുകൊണ്ട് ഈ സംഭവം തേച്ചു മാറ്റി കളയാനാവില്ല. പോലീസ് നീതിയെ സ്ഥാനം നോക്കാതെ അറസ്റ്റ് ചെയ്യുക. പോലീസ് നീതി പാലിക്കുക. வினோத் 1 minute. இந்தாங்க. மஞ்சு என்ன பிரச்சனை? அது இந்த ஏரியா எம்எல்ஏ வீட்டுல வேலை பார்த்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. ஆனா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பின்னாடி பொலிட்டிக்கல் சப்போர்ட் எல்லாம் இருக்கு. எங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு ஆம்பளை கூட இல்ல? இங்கயா? பொம்பளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எந்த ஆம்பளை வருவாங்க? போலீஸ் ஒளிக, போலீஸ் அராஜகம் ஒளிக, போலீஸ் ஒளிக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, போலீஸ் ஒளிக.
இவ்ளோ பெண்களுக்கு மத்தியில நீங்க மட்டும் தமிழ் பையனா இருந்துகிட்டு இவ்ளோ தைரியமா எப்படி சார் சப்போர்ட் பண்றீங்க? தப்பு பண்ணவங்க யாரா தான் தண்டிக்கணுங்க. போலீஸ்காரங்கனாலே எப்பவுமே இப்படிதாங்க. இவங்களை இழுத்து போட்டு மிச்சா சரிப்பட்டு வருங்க. இவங்க கொடுக்க சப்போர்ட் தான் உள்ள இருக்கான். இவங்களை அடிச்சா அவன் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருவாங்க. இது மட்டும் எங்க ஊர்ல நடந்துச்சு. எங்க ஊர் பொம்பளை ഇழுത്ത് எப்படி സാർ ഇവിടെ ഒരു തമിഴ് പയ്യൻ മാത്രം പ്രസിന് ഇന്റർവ്യൂ കൊടുക്കുന്നു സാർ. പോലീസിനെ പറ്റി മോശമായിട്ടൊക്കെ പറയുന്നുണ്ട് സാർ. ആണോ സാർ? എന്താ ചെയ്യണ്ടേ? അവനെ പൊക്കി വാനിൽ വെച്ച് 4 കൊടുക്കുന്നു. ഇവിടെ വന്ന് പോലീസിനെ പറ്റി മോശമായിട്ട് പറയും. ഇവിടെ വേണം, ഇവിടെ വേണം. നീ എന്ത് കാര്യം போலீஸ்ல அடி வாங்கினதை பார்த்து தான் மேடத்துக்கு என் மேல லவ் வந்துருச்சு போல. மேடத்துக்கு ஆரம்பத்திலே இஷ்டம்தான். நான் மட்டும் அன்னைக்கே ஓகே சொல்லியிருந்தா இமீடியட்டா இண்டக்ஷன் ஆக்ஷன்ல இறங்கி இருக்கும். அதுக்காக நீ முத்தம் கொடுத்தது பப்ளிக்ல உங்க அச்சன் மட்டும் இல்ல, உலகம் பூரா பார்த்திருப்பாங்க. ஆமா, இப்போ என்ன பண்ண போற மஞ்சு? நான் உங்ககிட்ட முடியாதுன்னு சொல்லியும் அவர் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட்க்கு பிளான் பண்றாரு. அதான் அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்டா இருக்கட்டும்னு நான் இது பண்ணேன். மாமா ஏன் பம்புறீங்க? நீங்க ஏற்கனவே கேரளா ஃபிகரை ஹேண்டில் பண்ணவர் தானே? தைரியமா போங்க, கூட நான் இருக்கேன். அட லோகமே ഇതൊന്നും ശരിയല്ല കേട്ടോ. ഇപ്പൊ ഒന്നും പിന്നെ ഒന്നും പറയുന്ന അവന്റെ നാവ് അറുത്ത് ഇവിടുത്തെ നോമ്പ് ഭയങ്കര അടിപൊളിയായിരിക്കണം കേട്ടോ. ഇതിന് ശേഷം പോയി കണ്ടോ. ഇത് നന്നായിട്ടുണ്ട്. ഇത് കൊള്ളാവോ? നൈസ് അല്ലേ? வணக்கம்மா. அங்கிள் வாங்க உட்காருங்க. ஊர்ல இருந்து அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. மீதி பேரும் வந்துட்டு இருக்காங்க. இது வேறயா? அப்புறம் அங்கிள் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னம்மா? உன்னிக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்கும், நான் எப்படி நடந்துக்கிட்டா அவருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அங்கிள். என்ன இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாது இல்ல, அதான் அங்கிள். உன்னிக்கு எல்லாமே பிடிக்குமா? ഇന്ന് എംഎൽഎക്ക് എതിരായിട്ട് നടന്ന പോരാട്ടത്തിൽ സ്ത്രീകൾക്ക് സപ്പോർട്ടായി ഇറങ്ങിയ ഒരു തമിഴ് ചെറുക്കനെ ഒരു ലേഡി പത്ര റിപ്പോർട്ടർ ഉമ്മ വെച്ചു. അത് ധർണ സംഭവത്തെക്കാളും ഇന്നത്തെ മീഡിയയ്ക്ക് ഹൈലൈറ്റ് ആയിട്ട് മാറിക്കിട്ടി. എല്ലാ ചാനൽ മേലെ കേസ് പോட போறேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்காங்க. அச்சா அச்சா, டோர் லாக் ஆயிருக்குன்னு என்னன்னு பாரு. அதுவா லாக் ஆகல, நான் தான் லாக் பண்ணேன். ஏ 24 ஹவர்ஸும் எல்லா சேனல்லையும் நீ முத்தம் கொடுக்கறதா காட்டுறாங்க. இப்ப என்ன சொல்ற? அன்னைக்கு ஏதோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன. இவ்வளவு பிரிகாஷனா இருந்து இப்படி பண்ணிட்டியே. கல்யாணம் ஆற வரைக்கும் நீ உள்ளேயே இரு. இமீடியட்டா இது உன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும்.
ഹലോ ഉണ്ണി. എന്താ മോളെ? അച്ഛാ മോളെ, നീ ഏത് നമ്പറിലേക്ക് ഫോൺ ചെയ്താലും അത് എനിക്ക് തന്നെ വരും. പ്രിക്കോഷൻ. ദേഷ്യം വരുന്നു. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? ஐயோ, அச்சா கிட்ட போய் சொல்றேன். அச்சா, அக்கா ரூம்ல பேன்ல ஷால்ல ஏதோ பண்றாங்க. டென்ஷன் ஆகாத மோளே, இப்ப போய் நோக்கு. അച്ഛാ, അച്ഛന്റെ പ്രിക്കോഷൻ ഔട്ട് ഓഫ് ഫാഷൻ. ആഹാ യെസ്. ഓ പോയി പോയി. യെസ് യെസ്. டேய் மஞ்சு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. യെസ്. டேய் அவங்க அப்பா ரூம்ல வச்சு லாக் பண்ணறானே மாப்ள. டேய் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. நீ ஏதாவது யோசி, நான் போய் பிஸ் அடிச்சிட்டு வந்துடுறேன். லோக்கல்ல ஒருத்தன் அட்ரஸ் இருந்து தூக்குறதே பெரிய விஷயம். ஆமா பாஸ். இதுல வேற கேரளா, அதுவும் தமிழ்நாட்டுக்காரன் அட்ரஸே இல்லாம எப்படி பாஸ் தேடி கண்டுபிடிச்சு தூக்க முடியும்? சார் நடந்துச்சு சார். சாரே சாரே போடா போடா போடா. லவ்வுக்குள்ள இவ்வளவு வேதனையா? சரி, நீ பிரேமிச்ச பெண்குட்டிய நீ மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் ஈ டீம் கூட இருக்கும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.